இட்லி மாவு போண்டா செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மாவு புளிச்சிருக்கக்கூடாது. நேற்று அரைச்ச மாவில் இன்றைக்கி நம்ம மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இதை இப்போ நம்ம கலந்துக்கலாம். நான் இட்லி மாவில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து தான் நான் கலக்கி வைப்பேன். அதனால் உப்பு நான் சேர்க்கலை. இப்போ மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்திற்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்ருங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்ப்போம். போட்டோன்னா மேலே எரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ போண்டா சைஸில் எண்ணெயில் சேர்த்துருங்க. ஒரு சைடு வெந்தோன்னு திருப்பி விட்டுருங்க. நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம இட்லி மாவில் போண்டா செஞ்சுட்டோம் பாருங்கள். போண்டா அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. இது பாருங்கள் போண்டா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.